வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்கள் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரேஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். அழகிய நகரங்களை போன்று சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதும் அரசாங்கத்தின் இலக்கு என ஜனாதிபதி தெரிவிப்பு. மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் முத்தரப்பு விசாரணை முன்னெடுப்பு. மண்சரிவு எச்சரிக்கை காரணமாக அம்பேவெல வாவிக் தோட்டத்தில் உள்ள 80 குடும்பங்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தல். 217 பயணிகளுடன் சென்ற ரஷ்ய விமானம் விபத்து. உலக நகர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் பத்திரமுல்லையில் இன்று இடம்பெற்றது. துரித நகரமயமாக்கலினால் உலக மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் நிரந்தர அபிவிருத்தியுடனான நகர அழகுமயப்படுத்தும் தேவை குறித்து உலக நகர தினத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டிற்கு வழங்கக்கூடிய சிறந்தவையாக அபிவிருத்தி மற்றும் ஆன்மீக ரீதியாக கட்டியெழுப்பப்படும் விடயங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் நகரில் தான் உருவாகின்றது. அதேபோன்று இதன் மறுபக்கமும் சமூகத்திற்கு தீங்கு ஏற்படக்கூடிய போதைப் பொருள் நோய்கள், HIV போன்ற சமூக நோய்கள் என்பனவும் நகரில் இருந்துதான் செல்கின்றது. எமது நாட்டின் நிலைமையும் இதுதான். ஆகவே நகர அபிவிருத்தி என்பது அழகுமயமாக்கல் மாத்திரமல்ல. உலக நகர தினத்தை நினைவு கூறும் போது ரம்மியமான நகருக்குள் வாழ்வு என்பது நம் அனைவருக்கும் கடமைகளும் பொறுப்புகளும் காணப்படுகின்றன. புதிய அரசாங்கம் என்ற வகையில் மாநகர அபிவிருத்தி என்ற புதிய அமைச்சை ஸ்தாபித்தது இந்த பாரிய பணியை நிறைவேற்றுவதற்காகத்தான். අපේ රටේ අනාගතයේ සඳහා මේ පුළුල් කාර්යභාරයක් ඉටු කිරීම සඳහායි. එදා ජයවර්ධන ජනාධිපතිතුමා பரிபாலன நகரே கோட்டைட்ட ගෙනෙනකොට அன்று ஜனாதிபதி ஜெயவர்தன நிர்வாக நகரை கோட்டைக்கு கொண்டு சென்ற போது ஜனாதிபதி மாளிகையில் இருந்து கோட்டைக்கு 15 நிமிடமே சென்றது. இன்று 1.5 மணித்தியாலம் செல்கின்றது. ஆகவே இன்று ஜனாதிபதி மற்றும் பிரதமர் கொள்ளுப்பட்டியாவில் அலுவலகங்களை முன்னெடுக்கும் போது அரசு நிறுவனங்கள் அங்கு செயற்படுகையில் பொதுமக்கள் தமது தேவைகள் நிமித்தம் அங்கு செல்லுகையில் பாரிய பிரச்சனைகள் தோன்றுகின்றன. இதற்கு திட்டம் அவசியமாகின்றது. இதற்காக உரிய தேசிய திட்டம் ஒன்றை வழங்கியுள்ளேன். அதனை செயற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என நான் நம்புகின்றேன். ලබා දුන්නා. මම හිතනවා ඒක ක්‍රියාත්මක කරන්න ඉදිරි කාලයේදී රජය ක්‍රියාත්මක වෙයි කියලා. இதேவேளை ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை நிர்வாக நகரின் போக்குவரத்து கட்டமைப்பை சேத்திரனாக்குவதற்காக பொழுதுவ உடுமுள்ள புதிய வீதியை நிர்மாணிக்கும் பணிகள் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் பெருந்தெருக்கள் அதிகார சபை என்பன இணைந்து முன்னெடுக்கும் இந்த திட்டத்திற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ள நிதி 316 மில்லியன் ரூபாவாகும். அனைத்து உயர் தேசிய கணக்கு டிப்ளமா பாடநெறியை பயிலும் மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் செயற்பட்ட விதம் தொடர்பில் தேசிய போலீஸ் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை வோர்ட் பிளேஸில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவிகளும் போலீசாரினால் தாக்கப்பட்டமை தொடர்பில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஆனால் போலீசார் அந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது தாக்கப்பட்ட மாணவி ஒருவர் இவ்வாறு நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். அதன்போது சக மாணவர்களுடன் நானும் ஓடினேன். கண்ணீர் புகை பிரயோகம் அதிக வலிவுடையதாக இருந்தமையினால் நண்பர்கள் ஓடுமாறு கூறினர். நானும் எழுந்து ஓட முயற்சித்த போது எனது முதுகுப்புறம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வேளையில் நான் கீழே விழுந்திருந்தேன். அதன்போது எனது தலைக்கும் தொடர்ந்தும் தாக்குதல் மேற்கொண்டனர். அதனால் எனது தலையிலும் முதுகிலும் காயம் ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பில் 3 விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. உயர்கல்வி அமைச்சு, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழு என்பன விசாரணைகளை தனித்தனியே ஆரம்பித்துள்ளன. போலீஸ் மா அதிபருடன் கலந்துரையாடி எதிர்வரும் திங்கட்கிழமை மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் சம்பவம் இடம்பெற்ற போது அவ்விடத்திலிருந்து பிரதி போலீஸ் மா அதிபரை அழைத்து விசாரணை மேற்கொள்ள போலீஸ் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அறிக்கையின் சிபாரிசுகளுக்கு அமைய தவறு இடம்பெற்றுள்ளதாக உறுதியானால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் ஒழுக்கம் மீறப்பட்டிருப்பின் அது தொடர்பிலான சட்டத்தின்படி செயற்படும் ஏற்பாடுகள் உள்ளன. அனைத்து உயர் தேசிய கணக்கீட்டு டிப்ளமா பாடநெறியை பயிலும் மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தின் மீதான தாக்குதலை கண்டித்து இன்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபரகம பல்கலைக்கழக மாணவர்கள் ஊர்வலமாக வந்து கொழும்பு பதுளை பிரதான வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை உயர் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் இன்று திருகோணமலை அனுராதபுரம் பிரதான வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை அனைத்து உயர் தேசிய கணக்கீட்டு டிப்ளமா பாடநெறி பயிலும் மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இதுபோன்ற ஆர்ப்பாட்டத்தின் பின்புலத்தில் அரசியல் நிகழ்ச்சி உள்ளது என்பது புதிய விடயமல்ல. சம்பவம் இடம்பெற்ற பின்னர் அறிக்கை கோரி பலனில்லை.
ரணில் விக்ரமசிங்க அறிக்கை ஒன்றை கூறியுள்ளார். அறிக்கை அவசியமில்லை, ஊடகங்களில் காண்பிக்கப்பட்ட காட்சிகளில் அந்த அறிக்கை உள்ளது. பிரதமரின் உத்தரவுக்கு அமைவாக சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பிலான அமைச்சர் திலக் மாரப்பன போலீஸ் மா அதிபரிடம் இந்த சம்பவம் தொடர்பிலான அறிக்கை ஒன்றை கோரியுள்ளார். யாழ் சிறைச்சாலையில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய சிறைக்கூடம் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் திலக் மாரப்பன அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவே சேனாதராஜா, இ சரணபவன், டாக்டர் தேவானந்தா மற்றும் போலீஸ் மா அதிபர் என் இலங்கக்கோன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சிறைச்சாலைகளில் பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். விடுதலையுமின்றி விசாரணையுமின்றி இவர்கள் இனியும் சிறையில் வாடுவதனை அனுமதிக்க முடியாது. கடந்த 12ஆம் தேதி நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 217 அரசியல் கைதிகள் சாவும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தனர். புலிகளின் முக்கியஸ்தர்கள் கடந்த அரசாங்கத்தில் அமைச்சர்களாகவும் முதலமைச்சர்களாகவும் திகழ்ந்தனர். இவ்வாறு புலிகளின் முக்கியஸ்தர்கள் அனைவரும் வெளியில் சுதந்திரமாக நடமாடும் நிலையில் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டிலும் சந்தேகத்தின் பேரிலும் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்ந்தும் சிறைச்சாலைகளில் வாடுவது எந்த வகையிலும் நியாயமானதல்ல. இதனால் தான் தமிழ் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பு அளித்து விடுவிக்க வேண்டும் என்று நான் கோருகின்றேன். எல்டிடிஇ சந்தேக நபர்கள் என்று நாம் வேறாக விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை. வழக்கு தாக்கல் செய்ய தேவையின்றி எவரையாவது தடுத்து வைத்திருந்தால் கட்டாயமாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். தற்போது யுத்தமும் நிறைவடைந்துள்ளது. வழக்கு தாக்கல் செய்துள்ளவர்கள் பல வருடங்களாக அதனை முடிவுக்கு கொண்டுவர முடியாமல் இருப்பார்களாயின் அவர்களுக்கு கை கொடுக்கும் முறையொன்றை உருவாக்க வேண்டும். ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த விடயம் தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இதுவரை வழக்கு தாக்கல் செய்யாமல் உள்ளவர்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமாக இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுமாறும், இல்லாவிடின் அவர்களை விடுதலை செய்யுமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளனர். சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்க முடியுமா என்பது தொடர்பிலும் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. மிக விரைவில் அதனை செய்யவுள்ளோம் என்பதனை கூற விரும்புகின்றேன். முல்லைத்தீவு தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கலந்து சிறப்பித்தார். தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் கணினி கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா மற்றும் மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குறிப்பிட்ட ஒரு தொகை மாணவர்கள் சிறப்பாக பயின்று பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகின்ற போதும் ஏனைய மாணவர்களின் பெறுபவர்கள் நாட்டின் சராசரியை விட மிக குறைவாகவே காணப்படுகின்றது. இதற்கான பிரதான காரணங்களாக பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் சிரத்தையின்மை, வெளிநாட்டில் இருந்து அனுப்பப்படும் பணமும் இதற்கொரு காரணம் என்று கூறப்படுகின்றது. அடுத்து பெற்றோர்களின் கவனக்குறைவு. பெற்றோர் தமது வேலைகளில் ஊறிப்போய் பிள்ளைகளை கவனியாது விடல் பிள்ளைகளையே பாதிக்கின்றது. மூன்றாவது, பாடசாலைகளில் கல்விசாரா பிற நிகழ்வுகளில் அதிக நேரத்தை செலவிடல். இதில் பலதும் அடங்குவன. பெற்றோர்களாகிய எங்களுடைய கவனக்குறைவுதான் தெருச்சண்டைகள், கோஷ்டி மோதல், போதை பழக்கங்கள் என தீய வழிகளுக்கு எமது மாணவ செல்வங்களை இட்டுச் செல்கின்றது. தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் கணினி கற்கை நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு இதன்போது முதலமைச்சர் சான்றிதழ்களை வழங்கி வைத்தார். வவுனியா மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். ரசாக் பதியுதீன் அவர்கள் தெரிவித்திருந்தார், முஸ்லிம் மக்களின் மீள்குடியேற்றத்தை ஒரு சில தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தடுப்பதாக. உண்மையில் அப்படியான ஒன்று இல்லை. நான் வன்னிமண்ணில் வாழ்ந்தவன். நமது வன்னிநில பிரதேசத்தில் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களின் காணிகளை அரச படைகள் அபகரித்து சிங்கள மக்களுக்கு வழங்கி வந்தது. இதற்கு உறுதுணையாக அரச அதிகாரிகளும் அரச இயந்திரமும் துணை நின்றது. இது வெளிப்படையான உண்மை. ஆனால் விடுதலை புலிகள் எக்காலத்திலும்
முஸ்லிம் மக்களின் காணிகளை அபகரிப்பதற்கு துணை நின்றதில்லை. அவர்களின் காணிகளை பாதுகாத்து இன்று அவர்கள் மீள்குடியேறுவதற்கு விடுதலை புலிகள் உதவியிருந்தார்கள் என்றுதான் நான் சொல்வேன். இந்த முஸ்லிம் மக்களின் காணிகளில் எக்காலமும் தமிழ் மக்கள் குடியேறி அவர்களது உரிமைகளை பறித்ததில்லை. அதற்கு விடுதலை புலிகள் விட்டுக் கொடுக்கவும் இல்லை. இன்று அவர்கள் மீண்டும் அங்கே குடியேறி தமிழ் மக்களுடன் வண்ணாங்குளம் என்ற கிராமத்தில் தமிழ் மக்களுடன் மீண்டும் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ் முஸ்லிம் மக்களின் உறவில் யாரும் விரிசல் ஏற்படுத்த எக்காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடம் கொடுக்கப் போவதில்லை. விடுதலை புலிகள் எப்பொழுதும் முஸ்லிம் மக்களை நமது மாகாணத்தில் வடகிழக்கு மாகாணத்தில் இருந்து இன சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் தமிழின விடுதலைக்காக தங்களது உயிரை தியாகம் செய்து வந்தவர்களே ஒழிய சுகபோக வாழ்வுகளுக்காக வந்தவர்கள் அல்ல. தமிழர் முஸ்லிம் தமிழ் மொழி பேசும் மாநிலமாக இந்த வடகிழக்கு மாகாணம் மலர்ந்து தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டிய இந்த காலகட்டம். எனவே இங்கு ஒரு பிரிவினை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு தமிழ் முஸ்லிம் ஒரு சில இனவாதிகளின் செயல்பாடுகளுக்கு நாங்கள் துணை போகப் போவதில்லை என்பதையும் இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். அரசாங்கம் இன்றைக்கு முப்படையினரையும் முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளரையும் நாங்கள் பாதுகாப்பாக நடத்துவோம், கௌரவமாக நடத்துவோம் என்றதை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு அப்பால் நாங்கள் எங்களுடைய உரிமைகளையும் இந்த போரிலே எங்களுக்கு நடந்த உண்மைகளை கண்டறிவதற்காகவும் அதற்கான ஒரு நீதியை பெறுவதற்காகவும் நாங்களும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நியதி சட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம்தான் இந்த இலங்கை போக்குவரத்து சபையின் நடவடிக்கைகளை இந்த மாகாண போக்குவரத்து அமைச்சினால் கட்டுப்படுத்த முடியும். அந்த வகையில் நியதி சட்டத்திற்குரிய வேலைகள் முடிந்து அதுக்குரிய அனுமதியை பெறுவதற்கு அனுப்பியிருக்கின்றோம். அந்த நியதி சட்டம் கிடைத்தது இலங்கை போக்குவரத்து சபையை உங்களையும் இணைத்து இந்த வடமாகாணத்துக்கான மக்கள் சிறந்த முறையிலே பயன்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்வதாக அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் நேற்றைய தினம் வெளியிட்ட கருத்து தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் S. சிவமோகன் இன்று பதிலளித்தார். தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம் இடம்பெறாமல் தடுப்பதற்கென்று எழுந்து நின்றிருந்தார்களானால் தமிழீழ விடுதலை புலிகளினாலே இதனை செய்திருக்க முடியாது. ஆகையினாலே இந்த சம்பவத்துக்கான பொறுப்பை ஒவ்வொரு தமிழரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடாகும். தமிழ் அரசியல் தலைவர்கள் பலர் இந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்டிருந்தாலும் கூட தமிழ் மக்கள் முஸ்லிம் சகோதரர்கள் திரும்பி வந்து அங்கு வாழ்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதிலே சரியான பங்களிப்பை செலுத்தவில்லை என்கின்ற ஆதங்கம் முஸ்லிம் சகோதரர் மத்தியிலே தொடர்ச்சியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தி பார்த்தேன். நாம் ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கோர வேண்டும் முஸ்லிம் மக்களிடம் என்று. எந்தவித தவறும் நடக்காத இந்த மண், நாங்கள் அந்த மண்ணில் வாழ்ந்திருந்தோம். இந்த மண்ணில் வாழ்ந்தவர்களுக்கு தான் இங்கு நடந்தது தெரியும். எனவே அந்த விடயங்களில் தமிழர்கள் எந்த தவறும் முஸ்லிம் மக்களுக்கு செய்யவில்லை. முஸ்லிம் தமிழ் மக்களின் உறவு இந்த தமிழ் வடகிழக்கு மாகாணத்தில் என்று நிலைத்து நாங்கள் தமிழ் மொழி பேசும் மாநிலமாக வளர வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. மண்சரிவு எச்சரிக்கை அபாயம் காரணமாக அம்பேவல வார்விக் தோட்டத்திலுள்ள சுமார் 80 குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வார்விக் தோட்டத்தில் நிலவும் அபாய நிலைமை காரணமாகவே இந்த குடும்பங்களை வெளியேறுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பதுளை மாவட்ட உதவி பணிப்பாளர் ELM உதயகுமார் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் குறித்த பகுதியில் சீரற்ற வானிலை நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பாதுகாப்பான இடங்கள் வழங்கப்படும் வரை தாம் வார்விக் தோட்டத்திலிருந்து வெளியேறப் போவதில்லை என தோட்ட மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மண்சரிவு அபாயம் காணப்படும் வார்விக் தோட்ட மக்களின் குடியிருப்பு பிரச்சினை தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை கலந்துரையாடப்படவுள்ளதாக வெளிமடை பிரதேச செயலாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எனினும் தோட்ட மக்களின் பாதுகாப்பு குறித்து தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சிற்கு பாரிய வகிபங்கு காணப்படுவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. யாழ் மாதகல் சம்பல்துறை கடற்பகுதியில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையால்
அப்பிரதேச மீனவர்கள் பொருளாதார ரீதியில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். யாழ் மாவட்டத்தின் மாதகல் சம்பில்துறை கடற்பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடற்றொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். 1990ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இங்கு சுதந்திரமாக கடற்றொழிலில் ஈடுபட முடிந்தது. எனினும் நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையை அடுத்து மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுடன் கடற்பகுதியின் அளவும் மீனவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. சம்பில்துறை கடற்பகுதியில் இறால் மற்றும் முரல் மீன் அதிகளவு பெருக்கத்தினை கொண்ட பௌதீக அமைப்பினை கொண்டுள்ளது. இந்த நிலையில் சம்பில்துறை பகுதியில் கடற்படையினரின் முகாம் மற்றும் விடுதி காணப்படுவதால் இதன் ஒரு பகுதியில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பரம்பரையாகவே இந்த இஞ்சான் தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப அந்த கட்டுப்பாடு வச்சு ஒன்று போகலாம் வரையலாம் ஒரே பிரச்சனையாக கிடக்கு. அதெல்லாம் அப்படியே எங்களுக்கு விட்டு தரணும். எங்களுக்கு அது கொஞ்சம் இடமாட்டாலும் தொழில் இருக்கு. கொஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் சரியாக கஷ்டப்படுதுகள். கூலி வேலையில் தான் இப்ப போறோம். நாங்கள் இடத்திலேயே சுதந்திரமில்லாம இருக்கிறோம். நாங்கள் தொழில் செய்யலாம். அதிகளவு இறால்களையும் முரல் மீன்களையும் பிடித்து அதிகளவு லாபம் ஈட்டிய மீனவர்களின் நிலை தற்போது தலைகீழாக மாறியுள்ளது. நாங்கள் இடம்பெயர்றதுக்கு முதல் 90ஆம் ஆண்டுக்கு முன்னர் சுதந்திரமாக தொழில் செய்த இடம் அந்த பிரதேசம் சம்பில்துறை பிரதேசம். எங்களுடைய மக்களுடைய தொழிலாளர்கிட்ட பூரண கட்டுப்பாட்டிலேயே இருந்து நினைச்ச நேரம் நினைச்ச மாதிரி தொழில் புரிஞ்ச இடம். இப்போ அதால் சிறு தொழிலாளர் மாதிரி எல்லாரையும் அங்கால போகக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை போகிறவர்களை வற்புறுத்துவதும் தாக்குதல் நடத்தி இப்போ தற்பொழுது தாக்குதல் குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மீன்பிடிய இதெல்லாம் முட்டாயே தடை செய்து வச்சிருக்கணும். நாங்கள் நடமாட்டத்தை கூட தடை செய்து வச்சிருக்கணும். சிறு தொழிலாளருக்கு நாளாந்தம் குறைஞ்சது 500 ரூபா வீதம் பார்த்தாலும் ஒரு மாதம் 16,000 ரூபாய்க்கு மேற்பட்ட நஷ்டம் ஏற்படுது. யுத்தம் முடிவடைந்து நாட்டில் நல்லாட்சி ஏற்பட்டுள்ள நிலையிலும் கூட சுதந்திரமாக கடற்றொழிலில் ஈடுபட முடியாத நிலை நீடித்துள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். சிறு தொழிலாளிகள் காலங்காலமாக தொழில் செய்து கொண்டு வந்த இடம். அதில் இப்போ இந்த சுவத்தை கொடி போட்டிருக்கணும். அந்த இடத்துக்குள்ள தொழில் செய்யக்கூடாது மாதிரி. அப்போ நாங்கள் இந்த சிறு தொழிலாளிகள் வீச்சு தொழிலாளிகள் மற்ற சிறு மீன் பிடிக்கிறார்கள் முரல் பிடிக்கிறார்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் செய்கிறவை. இப்போ அந்த கொடி போட்டதாலே அங்கால நாங்கள் போக முடியாமல் இருக்குது. இப்போ அந்த கொடியை எடுத்து எங்களை சுதந்திரமாக மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதிக்கணும். நாங்கள் காலங்காலமாக சிறு தொழிலாளிகள் அதை நம்பி இருந்த நாங்கள் இப்போ அதுக்குள்ள தொழில் செய்ய முடியாத நிலையில சில சிறு தொழிலாளிகள் கூலி வேலைக்கு போறாரு. எங்களுக்கு அந்த இடத்தை விட்டு தர வேணும். தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே அனுமதி தர வேணும். குடும்ப வறுமை காரணமாக கடற்றொழிலை விடுத்து கூலி வேலைக்கு செல்ல வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலையில் மீனவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். வடபகுதி மீனவர்கள் காலாகாலமாக பல இன்னல்களுக்கு மத்தியில் கடற்றொழில் செய்து வருகின்றனர். கடற்றொழிலில் ஈடுபடுவதற்கான கட்டுப்பாடுகள் மற்றும் இந்திய மீனவர்களின் வருகை இவை அனைத்தும் வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கடல் எண்ணெயை நம்பி வாழும் இந்த மீனவர்களது வாழ்வில் ஒளியேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பல்லவா? நல்லாட்சியிலாவது மீனவர்களின் வாழ்வில் நன்மை கிட்டுமா? சட்டமா அதிபர் திணைக்களத்தின் செயற்பாடுகள் குறித்து எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான MTV நேற்று ஒளிபரப்பான ஃபேஸ் த நேஷன் நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. The Attorney General's Department, I think, is a classic case. நாட்டில் உள்ள மிகவும் முக்கியமான திணைக்களங்களில் சட்டமாதிபர் திணைக்களம் முதன்மையானது என நான் கருதுகின்றேன். ஆனால் இன்று அந்த திணைக்களம் மிகவும் வேதனைக்குரிய வகையிலேயே காணப்படுகின்றது. அந்த திணைக்களம் இன்று அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது. சுயாதீனமானது அல்ல. பெரும்பாலான விடயங்கள் கவலையினமாகவே முன்னெடுக்கப்படுகின்றது. பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அவன்கார்ட் சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் முதலில் இதற்கு எதிராக செயற்பட்டனர், முறைப்பாடும் செய்தனர், பி அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். அவ்வாறு செயற்பட யார் ஆலோசனை வழங்கியது என்று அவர்கள் கூறுவதில்லை. இங்கு வழக்கிற்கான காரணம் இல்லை என்று தற்போது கூறுகின்றனர். முறைப்பாட்டை இவர்கள் விலக்கிக் கொண்டனர். விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வழக்கிற்கான காரணங்கள் உள்ளது என கூறுகின்றனர். இவர்கள் கவனஈனமாக ஈடுபாடில்லாமல் செயற்பட்டமையினால் ஏற்பட்ட நிலைமை இது இல்லையா? முரணான விடயங்களையே கூறுகின்றனர். ஜனாதிபதி மாளிகையில் காணப்படும் சொகுசு பதுங்கு குழி தொடர்பில் ஹக்மன பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கருத்து தெரிவித்தார். ஹக்மன ஜெயசுமனாராம விகாரையில் இன்று இடம்பெற்ற மத நிகழ்வில் கலந்து கொண்ட போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மாளிகை என்று கூறிய போதிலும் அது உண்மையில் பதுங்கு குழியாகும். அந்த பதுங்கு குழி கூட்டங்களை வைக்கக்கூடிய நிலையில் காணப்பட்டது. அறைகள் காணப்பட்டன. ஓரிரு கிழமைகளுக்குள் எம்மீது தாக்குதல் மேற்கொண்டால் எங்களுக்கு தங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். யுத்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும்.
யுத்தத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இவை அரசு தலைவர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய சலுகைகளாகும். அது அவரின் பாதுகாப்பிற்காகும். அது தற்போது நகைச்சுவையாக மாறியுள்ளது. வரலாறு தொடர்பில் எமது நாட்டு மக்கள் விரைவில் மறந்துள்ளனர், தலைவர்களும் மறந்துள்ளனர். இந்த நிலை தொடர்பில் நாம் வருந்துகின்றோம். உலகில் உள்ள ஏனைய நாடுகளிலும் இவ்வாறான விடயங்கள் காணப்படுகின்றன. இவை வெளிப்படையாக பேச வேண்டிய விடயங்கள் அல்ல. பயங்கரவாதம் நிறைவு பெற்றது என நாம் எண்ணுகின்றோம். ஏனைய நாடுகளிலிருந்து உதவிகள் கிடைக்கின்றன. அவை மாயைகளாக மாறக்கூடும் என நான் எண்ணுகின்றேன். கல்கிஸ்ஸை மாரிபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் ரதோற்சவ திருவிழா இன்று நடைபெற்றது. மாரிபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. வருடாந்த உற்சவத்தின் 12ஆம் நாளான நேற்று வெகுவலை ஸ்ரீ விஷ்ணு கோவிலில் இருந்து முத்துமாரியம்மனுக்கு பாட்குட பவனி எடுக்கப்பட்டது. அம்மனுக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்று உள்வீதி வலம் வந்ததை அடுத்து அம்மன் தேரில் எழுந்தருளினார். தேவார பாராயணங்கள் ஒலிக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க அம்மன் தேரேறி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அம்மன் அருள் வேண்டி பெருந்திரளான பக்தர்கள் ரதோற்சவத்தில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தாங்குடி பகுதியில் கழிவறை குழிக்குள் விழுந்து 4 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சிறுமி தவறுதலாக கழிவறை குழிக்குள் விழுந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பதுளை தியத்தலாவ ராணுவ முகாமுக்குள் போலி நாணயத்தாள்களை அச்சிட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ராணுவ சிப்பாய்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். போலி நாணயத்தாளை அச்சிட்டதாக கூறப்படும் ராணுவ சிப்பாய் ஒருவர் தியத்தலாவ ராணுவ முகாமுக்குள் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்ற சந்தேக நபர் எல்ல பகுதியில் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் கூறினர். சந்தேக நபரிடமிருந்து 5000 ரூபாய் பெறுமதியான 2 போலி நாணயத்தாள்களும் அவற்றை அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அச்சு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மாத்தறை திககொட பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் இருதரப்பு மோதலில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திககொட கப்புதுவ பொது மைதானத்தில் இந்த இசை நிகழ்ச்சி இடம்பெற்றது. இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் இறுதியில் மோதல் வரை சென்றுள்ளது. கழுத்து பகுதியில் ஏற்பட்ட வெட்டு காயத்தினால் உயிரிழந்த 12 வயதுடைய இந்த மாணவன் திககொட பகுதியில் வசிப்பவர். வெட்டு காயங்களுக்குள்ளான நிலையில் மற்றொருவர் மாத்தறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் திககொட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கொலை தொடர்பில் நீதவான் விசாரணைகள் இன்று முற்பகல் இடம்பெற்றன. அந்த சோகமான செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நாம் நிறைவு செய்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.